சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர்காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர்காடு கேளுங்க. உள்ள விடாத, வெளியே இருப்பா அவனை. சும்மா யார் பாட்டின என்னப்பா அதுல முடி இருக்கு, முடியே இல்ல. அப்ப முடி வச்சிருந்து முடி வெட்டிட்டு வந்துருக்கீங்க. என்னது பட்டன்? அது கழட்டுப்பா. சட்டை கழிட்டு உள்ள போக முடியும். என்ன வேணா பண்ணிக்க. இது வாட்ச கழட்டுப்பா, டக்குன்னு கழட்டுப்பா, டைம் ஆயிடுச்சுப்பா. வேற என்ன பெல்ட் போட்டிருக்கியா? பெல்ட் இல்லையா? நல்லா குடிச்சு விடுங்க. வேற என்ன? இது என்ன மோதிரமா? மோதிரத்தை கழட்டு. என்ன வரமாட்டேங்குது, இவ்வளவு டைட்டா இருக்கு. மோதிரத்தை கழட்ட முடியாது. மோதிரத்துல எப்படிங்க பிட்டு வைக்க முடியும்? லாஜிக்கா எல்லாத்துலயும் வைக்கிறீங்களா பிட்டு? பட்டன்ல எப்படி வைக்க முடியும், மோதிரத்துல எப்படி வைக்க முடியாது? லாஜிக்கா இருக்காது. பாரு, நான் சொல்றத கேட்கணும். ஓவரா பேசினா உள்ள விட மாட்டேன். டாக்டரா முடியாது பாத்துக்க. சொல்றத மட்டும் செஞ்சுட்டு போ, கிளம்பு. சட்டை எப்படி கழட்டிட்டா போக முடியும்? சட்டை வேற சட்டையை மாத்திடுவா போ. சிவப்பு சட்டையெல்லாம் போட்டு உள்ள போக கூடாது. சிவப்பு சட்டை உள்ள விடாதப்பா. அவனை தூக்கி அவனை வெளியே அனுப்பா. அவனை ஓவரா பேசுறேன்னு வச்சுக்குமே, டாக்டரா முடியாது பாத்துக்கிறீங்க. அருணாக்குடி இருக்க கழட்டுப்பா. அருணாக்குடி கழட்டுப்பா. பெல்ட் தாங்க. கழட்டு எல்லாத்தையும் கழட்டு. பெல்ட்டை இழு இரியா. வேற என்ன இருக்கு? மோதிரம் அவனுக்கு அந்த கையை வெட்டுப்பா. அந்த மோதிரக்காரன் கையை வெட்டு. திரும்ப காதை காமிப்பா. காதை காமி. ஒரே வலி சார். திரும்ப சொல்லு. மூக்கு ஓட்டைய காமி. ஏன் சார் மாத்திரை சுத்து போயில இது? ஐயா வேற ஒண்ணும் இல்ல. கரெக்டா இருக்குல்ல? இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா மறந்துடுவாங்க எக்ஸாம்ல என்ன எழுதுறது. அதெல்லாம் ஏட்ட பேசக்கூடாது. போ, டாக்டர் படிக்குமா? கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். வேற அடுத்து நெக்ஸ்ட் வாப்பா. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம இந்த ஸ்பூஃப் பண்றப்பவே அடுத்து என்ன ஸ்கிரிப்ட்ங்கிறத மறந்துருச்சு. பாவம் பசங்க ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சு, நிறைய கோச்சிங் சென்டர் போய் படிச்சு, இந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பதட்டப்படுத்தி விட்டுறாங்க. இந்தியா முழுவதும் 5435 சென்டர்ல இந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல மட்டுமே 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிட்டு இருந்தாங்க. பல பேர் வந்து எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல சென்டர், ஒவ்வொரு சென்டர்லயும் ஒவ்வொரு விதமான ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. திருவண்ணாமலையில பாக்குறப்போ ஒரு மாணவனோட அருணா கயிறுலாம் வந்து எடுக்க சொல்லிருக்காங்க. திருப்பூர்ல பாக்குறப்போ ஒரு மாணவியோடைய சட்டை, அந்த சுடிதார் பட்டன், அதை கூட வந்து கட் பண்ற காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். கேட்டா அது அதிகமா இருந்துச்சு அப்படின்றாங்க. இன்னொரு சென்டர்ல நிறைய பட்டன் இருந்ததுனால தேர்வே எழுத அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னனால அங்க இருந்த காவலர் உடனடியா அந்த மாணவியை பக்கத்துல இருக்கிற அந்த ரெடிமேட் சென்டர் கூட்டிட்டு போய் பட்டன் இல்லாத ஒரு சுடிதாரை வாங்கி கொடுத்து எக்ஸாம் சென்டருக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஏற்கனவே இந்த எக்ஸாம் வேணுமா வேணாமா டிபேட் போய்கிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு கெடுபிடியோட இந்த எக்ஸாம் இப்படி நடத்தணுமா அப்படிங்கறதான். ஒவ்வொரு தடவை நீட் எக்ஸாம் நடக்கும்போது ஏதோ கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அங்க இந்த பிரச்சனை, இங்க அந்த பிரச்சனை, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. தாலியை வந்து கழட்ட சொல்லிடுறாங்க. நேத்து வந்து இன்னொரு சென்டர்ல மூக்குத்தி வந்து கழட்ட முடியல, வெட்டி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு மூக்குன்னு கேட்டிருப்பாங்க. இன்னொட்டா இல்ல, மூக்குத்தில எப்படி வந்து எக்ஸாம் எழுத விட்டு தான் வைக்க முடியுமா? இன்னும் நிறைய பேர் காதல்ல எல்லாம் வேற டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சூப் பண்றப்பவே வந்து கேமராமேன் கேட்டாரு, காதெல்லாம் செக் பண்றது ஓவரா இல்லையாண்டு. எக்ஸாம் சென்டர்ல அப்படி நடந்திருக்கு. அதுதான். ஆனா இங்க பாருங்க, கொஸ்டின் பேப்பர் ஒரு பக்கம் லீக் ஆகி அதுல வந்து மால் பிராக்டிஸ் பண்ணதா சில பேரை வந்து கைது பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி போய் கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது? அவங்களால எப்படி முறைகேடு பண்ண முடியுதுன்னு தெரியல. ஏன்னா போன வருஷம் நார்த் இந்தியால பல சென்டர்ல இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது பெரிய விவகாரம் மாறிச்சு. இந்த முறை இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா கூட ஆள் மாற்றம் நடந்து பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் பிடிச்சிருக்காங்க. ஆனா கூட எக்ஸாம் எழுத போற மாணவ மாணவிகள் கூட பதட்டப்பட்டாங்கன்னா எப்படி போய் எக்ஸாம் எழுத முடியும்? அதை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அத சீமானை தான் நீங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என் மூக்குத்தியில பிட்டு வைக்க முடியுமா? அதை கழட்ட வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்குது, நார்த் இந்தியால நடக்கிறதே கிடையாது. நார்த் இந்தியால புத்தகத்தை வச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுறான்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவர். இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுதான் இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் தான் ஒண்ணு போடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? இங்க நீட் டாப்ஸ் விற்கப்படும் சொல்லி கடைகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பட்டன்லாம் எதுவுமே இல்லாம இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாத மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும்னா அதுக்கும் இப்ப வியாபாரத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் இந்தியா நீங்க வந்து சொல்றீங்க, டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் தான் வச்சு பிட் அடிக்க முடியும். நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது காதல வச்சுக்கிட்டு வெளியில இருந்து சொல்லி ப்ளூடூத் மூலியம் பண்ண முடியும். டிஜிட்டல் இதுல ஃபுல்லா நீங்க செக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதானே. அதை விட்டு பட்டனை கழட்டு, அதை கழட்டு, இதை கழட்டுனா புரிஞ்சுக்க முடியல. செயின்ல தாலியில எப்படிங்க பட்டன் பிட் வைக்க முடியும்?
செயின்ல எப்படிங்க விட்டு வைக்க முடியும், அதாவது மோதிரத்துல எப்படிங்க விட்டு வைக்க முடியும்? இன்னும் அந்த காலத்துல இருக்காங்க போல இருக்கு, காலர்ல பிட்டு அந்த மாதிரி இருக்குன்ட்டு. இப்பெல்லாம் வந்து மாறி போச்சு. எல்லாரும் அவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்க. படிச்சுட்டு வந்து அவங்களை பதற்றப்படுத்தி உள்ள அனுப்புறதுல வந்து என்ன ஒரு நியாயம் இருக்குன்னு தெரியல. அதுலயும் அப்படி படிச்சு போய் எழுதுறாங்கல்ல, அதுல ஒரு கொஸ்டின் வந்து இப்ப சர்ச்சையே இருக்கு. அந்த கொஸ்டின் என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜ் ப்ரொடியூஸ்டு பை ஈஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பீர், ரம், விஸ்கி, பிராண்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மதுபானம் தொடர்பான இந்த கேள்வி வந்து சர்ச்சையை எழுப்பியிருக்கு. சரி, மருத்துவம் படிக்க போறாங்க, ஆல்கஹால் இந்த ஃபார்முலா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கலாம். சரி, இது எங்க இருக்கு புக்ல? சிபிஎஸ்இ புக்ல எங்கேயா இருக்கா? சிபிஎஸ்ல தான் அதிகமா கேள்வி வருதுன்னு சொல்றாங்க. அதுல இந்த மாதிரி பிராண்டி விஸ்கி எல்லாம் எங்கேயா இருக்கா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கு பதில் கிடையாது. இப்ப இந்த நீட் தேர்வு பயத்தினாலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பக்கத்துல இருக்கிற அகிலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கயல்விழி அப்படிங்கிற ஒரு மாணவி, அவங்க +2 முடிச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் எழுதணும். அவங்க வந்து சனிக்கிழமை பயத்துல வந்து தற்கொலை செஞ்சுட்டதாக வந்து தகவல் வந்திருக்கு. தற்கொலை எதுக்குமே வந்து தீர்வாகாது. குறிப்பா அந்த தேர்வுல எல்லாம் முடிவுனால தற்கொலை, தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி பயத்தினால தற்கொலைங்கிறது நிச்சயம் வந்து அது ஒரு முடிவே கிடையாது. நிச்சயத்திலிருந்து மீண்டு வரணும். மாணவ மாணவிகளுக்கு அந்த உளவியல் ரீதியான ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த சமூகமும் தான். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இந்த மாணவ மாணவிகள் தற்கொலைக்கு காரணம் விடியா திமுக அரசு தான். அவங்கதான் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. 39 எம்பிக்கள் இருக்காங்க, நாடாளுமன்றத்துல போய் என்ன வந்து அவங்க வந்து பண்ணாங்க, இந்த மாதிரி அந்த நீட் ரகசியம் இதெல்லாம் சொல்லி ஏமாத்தி வாக்கு வாங்கிக்கிட்டு இப்ப மாணவ மாணவிகளை வந்து பழி வாங்குறாங்க. 2026 நிச்சயம் அதிமுக அரசு தாங்கிற ஒரு அரசியலாவும் அவர் வந்து சொல்றாரு. அவரு அன்புமணி ராமதாஸ் தான் சொல்றாரு, நீட் தேர்வு ரத்து பண்ணணுங்கிறாங்க. கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்து இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணுங்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது அரசியல் பார்வையும் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, பக்கத்து மாநிலம் ஆந்திராவை சேர்ந்த அபிஷேக்ங்கிற நபரு 10வது எக்ஸாம்ல 600 மார்க்குக்கு 200 மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஃபெயில் ஆயிட்டாரு. அவங்க பெற்றோர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூட்டிட்டு வந்து அந்த பையன் கூட வந்து கேக் வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க, ஃபெயில் ஆனதுக்கு ஒரு தேர்வுல ஃபெயில் ஆனாலும் நீ வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாணவனை உற்சாகப்படுத்துறதுக்காக சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு யாரையெல்லாம் பேசுவாங்க, சொந்த பந்தங்கள் இவன் தான் பேசுவேன் வா நீங்களா வந்து வாழ்த்து ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிருக்காங்க. மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கை வந்து நிச்சயம் வந்து கொடுக்கணும். கண்டிப்பா ஒரு எக்ஸாமுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னா இல்லவே இல்லை. தோல்வி அடைஞ்சு எல்லாருமே சூசைட் பண்ணிக்கணும்னா இப்போ உலகத்துல யாருமே இருந்திருக்க மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. மதுரை ஆதீனம் சென்னையில சைவ சித்தாந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கிளம்பி மதுரையில இருந்து சென்னை வந்துட்டு இருக்கிறப்ப உளுந்தூர்பேட்டையில ஒரு சின்ன விபத்து. உடனே என்ன சொன்னாருன்னா, மதுரை ஆதீனம் மத ரீதியாக குற்றச்சாட்டு வச்சாரு. தாடி வச்சவங்க நம்பர் பிளேட் இல்லாம என்னை கொல்ல சதி வந்து நடந்தது. இந்த அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கனால பெரும்பான்மையினர் மக்கள் வந்து கைவிட்டுறாங்க, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சிவபெருமான்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. இப்ப என்னன்னா, அந்த கள்ளக்குறிச்சி காவல்துறை அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அந்த ஓட்டுநருடைய கவன குறைபாடெல்லாம் நடந்தது, சதி இருக்கிற மாதிரி தெரியல. ஆதீனத்தினுடைய ஓட்டுநர், ஆதீனத்தோட ஓட்டுநர் கவனக்குறைவாக நடந்த விபத்து மாதிரிதான் வந்து தெரியுது, சதி இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரிச்சு இப்ப அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல நம்பர் பிளேட்டு, டைம் எல்லாம் போட்டு அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து காவல்துறை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆதீனத்துடைய கார் ரொம்ப வேகமா வருது, இன்னொரு கார் வருது, அது மோதாம டக்குன்னு இன்னொரு இது பண்ணிதான் வந்து போறாங்க. சின்ன ஒரு உரசல் இருக்கு. சைவ சித்தாந்த மாநாட்டுல வந்து அதான் வந்து பேசுறாரு, எனக்கு கொல்ல வந்து சதி நடந்தது, நல்ல வேளை நான் உயிர் தப்பிச்சு வந்து முன்னாடியே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கையில வந்து தட்டுறாங்க. இப்ப மதுரை ஆதீனம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது முரணா இருக்கு காவல்துறையை சொல்றதுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இப்ப என்ன இந்த விவகாரத்தை வச்சு இந்து மக்கள் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஆதீனம் வந்து மண்ணாலும் பாதிக்கப்பட்டவர் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணுங்கிற மாதிரி இந்து மக்கள் கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியாயிருக்கு. ஏன்னா அது ஆச்சரியமா இருக்கு. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவங்களே எதிர்க்கிறாங்களா? அது என்னன்னா, ஒரு மத துவேஷம் வந்து பண்றாரு, தேவையில்லாம டிஸ்ட் பண்ணி விடுறாரு ஆதீனம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆதீனம் குரானே மனப்பாடமா வந்து சொல்லுவாப்புல, எல்லா மதமும் சம்மதம் தான், எல்லா மதத்திலயும் எல்லா மக்கள் மேலே அன்பு செலுத்துங்க, சகோதரத்தை பரப்புங்க அப்படின்னு தான் எல்லா மதமும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு குரான் சொல்லுவாரு, பைபிள் இருக்கிறத வந்து சொல்லுவாரு, இந்து மதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்லுவாரு. கொஞ்சம் ஏடிஎம்கே ஆதரவு இருந்தா கூட, ஜெயலலிதா இருந்தா கூட கொஞ்சம் காமெடியா பேசினா கூட கருத்தா பேசுவாப்புல. ஆமா, பொதுவாவே நம்ம ஊர்ல வந்து இந்த சைவ மடாலயங்கள்லாம் வந்து தமிழை வளர்த்துது அப்படின்னு பேசுவாங்க. ஆனா மதுரை ஆதீனம் இப்ப இருக்கவர் வந்து வெறுப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து இருக்கு.
பொதுவா இந்து மக்கள் கட்சியை வச்சிருக்காங்கல்ல, ஆமா அவங்க சொன்னதை நம்ம வந்து சொல்றோம். இப்ப என்னன்னா, மதுரையில ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆதீனத்தின் மேல நீங்க வழக்கு பதிவு செய்யணும், வெறுப்பை பரப்புறாரு, மத ரீதியான பிரச்சனை ஏற்படுத்த பாக்குறாரு அப்படிங்கிற அடிப்படையில கொடுக்கணும்னு ஒரு மனுவை வந்து கொடுத்திருக்காங்க. என்டிஏ கூட்டணிங்கிறது ஒரு வெற்றி அணி, இந்த அணியில யார் வேணாலும் சேரலாம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தலைவர் பேசியிருக்காரு. யார் அந்த முக்கியமான தலைவர்? யாருன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாரு? மோடி இல்ல, எடப்பாடி பழனிசாமி இல்ல, இது எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு இதுக்கெல்லாம் மேல ஒருத்தரா? ஒரு வாய்ஸ் கொடுத்தாலே ட்ரம்பா தான் இருக்கணும். அவருக்கும் மேல, அவருக்கும் மேலயா? ஜிகே வாசன். ஓ, அப்ப அவருக்கும் மேலதான். ஏத்துக்கிறீங்களா? ஜிகே வாசன் சொல்லியிருக்காரு, அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் இது ஒரு வெற்றி அணி, இந்த வெற்றி அணியில யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணலாம், விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது விண்ணப்பிக்கணும், கவுன்சிலிங் அடிப்படையில சேர்க்கப்படும். என்னங்க இது இப்படி போய்கிட்டு இருக்கு? ஆமா, ரொம்ப நாளா வராம இருந்த அரசியல்ல வந்திருக்காரு அவரு. என்ன வெற்றி கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஆனா தேமுதிக வந்து அப்படி சொல்ல மாட்டாங்களே. சுதீஷ் என்ன சொல்றாரு, முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் அப்போ கூட்டணி ஏற்படுத்தினப்போ அதிமுக எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க உங்களுக்கு எம்பி சீட் ஒண்ணு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் நானே போட்டியிடல. ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி சீட்டு கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்திட்டாங்க. இதை பத்திலாம் நான் விரிவா பின்னாடி பேசுறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா தேமுதிக அதிமுக சேர்ந்தா நாடாளுமன்ற தேர்தல் ஒன்னா வந்து போட்டிட்டாங்க. ஏன்னா பாஜக கழட்டி விட்டு பாஜக தனியா வந்து போட்டிட்டு இருந்தாங்க. விஜய பிரபாகரன் ஜெயிக்கிற மாதிரி வந்து விருதுநகர்ல கடைசியில வந்து மாணிக்கம் தவிர அசால்ட்டா வந்து ஜெயிச்சுட்டு போனாரு. இப்ப என்னன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா சொன்னா தேமுதிக சொல்றாங்க. அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை, ஏங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு. அவனா இப்ப என்னன்னா ஏடிஎம்கேக்கு வரப்போறதே ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தான், அதையும் தேமுதிக கொடுப்பாங்களா? ஒரு சின்ன லாஜிக்காவது அவங்க யோசிச்சு பார்க்கணும். தேமுதிக எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க? 34 எம்எல்ஏக்கள் சேர்த்துதான் ஒரு ராஜ்யசபா ஒரு சீட் வந்து கிடைக்கும். ஒரு எம்எல்ஏ கூட தேமுதிக கிடையாது. ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னாலே அதிமுக சப்போர்ட் வேணும், அதுக்கப்புறமா தான் நம்ம ராஜ்யசபாவை கேட்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருந்துகிட்டு அவங்க ஒரு எம்பி கேக்குறாங்க. கேட்டா நான் தான் முதல்ல பேண்ட் போட்டேன், சட்டை போட்டேன். நீ கூட்ட அப்படி பார்த்தா அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில இருக்கிற ஜிகே வாசனுக்கு நீங்க எம்பி பதவி கொடுக்கலையா? எங்களுக்கு இருக்கிறது கூட அவர் கிடையாது, அவருக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்கல்ல. கரெக்ட் தான் அது. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு எல்லாம் மேலானவன் நானு, டைரக்ட் டெல்லி அப்படின்றதால கொடுத்துருக்காங்கன்றாரு. ஓகே, இன்னைக்கு மே 5 வணிகர் சங்கங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்துவாங்க. இன்னைக்கு விடுமுறை கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு நடந்த மறைமலை நகர்ல கூட்டத்துல வணிகர் சங்கங்களுடைய பேரவை சார்பாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அதுல எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசினாரு. திமுக ஆட்சியில வணிகர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பூட்டி இருக்கிற கடையை உடைச்சு கொள்ளை அடிக்கிறாங்க, இல்லாட்டி மாமூல் கேட்கறாங்க, பரோட்டா கடையில இருந்து மளிகை கடை வரைக்கும் எந்த கடையும் விட மாட்டாங்க, இப்படி அடாவடி பண்ணி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையினால வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. வணிகர்கள் தமிழ்நாட்டிலேயே வாழவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஓகே, இந்த சைடுல ஒரு கவுண்டர் ஏதாவது வரும், பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும்னு இந்தியா வந்து சொல்லியிருக்கு. எதிர்கட்சி ராகுல் காந்தி காலதாமதமே செய்யக்கூடாது, பதிலடி கொடுத்தே தீரணும், ஏன் வெயிட் பண்றீங்கன்னா கேள்வி கூட எழுப்பியிருந்தாங்க. பிரதமர் மோடி கவர்மெண்ட்டும் சும்மா கிடையாது. முப்படை தலைமை தளபதி கூட மீட்டிங்லாம் வந்து போட்டிருந்தாங்க, அனைத்து கட்சி கூட்டம்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப நேற்று மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விமானப்படை தளபதியோட 1-on-1 மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தக்க பதிலடி கொடுக்கறது என்னுடைய கடமை, நிச்சயம் கொடுத்தே தீர்வோம், யார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்தாங்களோ பின்னாடி யார் இருந்தாங்களோ எல்லாருக்கும் பதிலடி கொடுக்க விடணும்னு அவங்களும் வந்து சொல்றாங்க. 2019 புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பதிலடியாக இந்தியா தரப்புல இருந்து வான்வெளி தாக்குதல் தான் நடத்தப்பட்டுச்சு. விமானப்படை விமானம் மூலமா தாக்குதல் நடந்துச்சு. அப்பதான் வந்து அபிநந்தன் அங்க போய் அந்த எல்லையில விழுந்து அவரை மீட்டு கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 உரி தாக்குதல் நடந்துச்சு. அப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஒண்ணு பண்ணாங்க இந்திய ராணுவம். அதுக்கு ஒரு 8 நாள் டைம் எடுத்துச்சு. ஏன்னா அந்த பிளானிங், இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உருவாக்கணுன்றதுக்கு ப்ராபப்ளி இப்போ இந்த காலதாமதமே அந்த மாதிரி திட்டத்துக்காக வந்து ராணுவமும் முப்படைகளும் எடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அது ஆக்ஷன் எடுக்கும்போது தான் தெரியும். நிச்சயமா. நேற்று என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஸ்ரீநகர்ல ராணுவம் அந்த வேன் போய்கிட்டு இருந்தப்ப பள்ளத்தாக்குல தவறி விழுந்து 3 ராணுவ வீரர்களும் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர், அவர் பேர் வந்து முனீர் அகமத், அவரை வந்து ஒரு பாகிஸ்தான் பெண்ணை 2022 திருமணம் பண்ணியிருக்காரு.
அவங்க பேர் வந்து மினால் கான் அப்படிங்கிறவங்க. அவர் பாகிஸ்தான் பெண்ணை திருமணம் செஞ்சதை அதிகாரிகளுக்கு சொல்லாம செஞ்சுட்டாரு, மறைச்சிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக இப்போ அந்த தாக்குதலுக்கு பிறகு அவரை வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இதை எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுத்திருக்காரு. என்னன்னா, நான் 2022ல எல்லா பெர்மிஷனும் வாங்கிட்டு தான் நான் வந்து அவங்களை திருமணம் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு விசா கிடைச்சிச்சு. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த விசாவும் 15 நாள் விசாவா இருந்துச்சு. அதை நீட்டிக்க சொல்லி நாங்கள் கோர்ட்ல வழக்கு போட்டு அதை நீட்டி வச்சிருக்கோம். இப்போ வந்து எந்த வித இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கலன்னு சொல்றத வந்து என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா என்னுடைய உயரதிகாரிகளுக்கும் கொடுத்துட்டேன். விஓல இருந்து எல்லார்கிட்டையும் ஆவணங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னொருத்தர் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா போயிருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா மன்சூர் அலிகான் நடிகர். அவர் அங்கிருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க வந்து காஷ்மீர் மக்களே வந்து இது ஒரு தீவிரவாத தாக்குதலா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இது வேற ஏதோ பிரச்சனையா இருக்கு. உள்துறை வந்து பாதுகாப்பு சரியா கொடுக்கல. இப்போ வரைக்கும் அந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்கல. பாகிஸ்தான் எல்லை 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. அவங்க வந்து எப்படி சுட்டுட்டு போயிருப்பாங்க? ஏன் இந்த ஆக்ஷன்லாம் சரியா எடுக்கப்படல? இதனால வந்து இது ஏதோ உள்நாட்டு பிரச்சனை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். கொரோனாவும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நான் பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லல. ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரியணும் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. தமிழ்நாடை தொடர்ந்து அடுத்ததாக ஆளுநர் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்துல தான். மேற்கு வங்கத்துல சமீப பாஜக எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஆள்லயும் அங்க எல்லா இடங்களையும் ஆளுநர் பிரச்சனை. ஆமா, அங்கெல்லாம் ஆளுநர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறது. ஆனா இந்த மாதிரி நீதிமன்றங்கள் அப்பப்ப கொட்டு வச்சு அவங்களை வந்து அமைதியாக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட அமைதி ஆக மாட்டேங்கிறாங்களே. நான் ஊட்டிக்கு போயே தீருவேன்னு சொல்லிட்டு கூட நீங்களும் கண்டு ஜெகத்தங்கரையும் கூட்டிட்டு போயிடலாம் போனாங்கல்ல. கடைசி 2 பேரும் பாத்துருமா இல்லையா? அவங்க 2 பேரும் மட்டும் தான் போனாங்க. இல்ல சில பேர் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் மத்திய பல்கலைக்கழக துணை வேந்தர்கள். அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஓகே, இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு மேற்கு வங்கத்துல? ஆமா, ஆனந்த் போஸ் அவர் தான் ஆளுநர் மேற்கு வங்கத்துல. அவர் வந்து இந்த சமீபத்துல முர்ஷிதாபாத் அப்படிங்கிற பகுதியில கலவரம் ஏற்பட்டது இந்த வக்பு சட்ட திருத்தத்தை தொடர்ந்து. அதுல வந்து 3 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த கலவரத்தை வந்து சரியா ஹேண்டில் பண்ணல மேற்கு வங்க அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆணையம் அமைச்சு மேற்கு வங்க அரசு விசாரிக்கலன்னா மத்திய அரசு தங்களுடைய அதிகாரத்தை மாநிலத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆட்சியை கொண்டு வாங்க அப்படிங்கறத நேரடியா சொல்லாம சட்டம் 356 இருக்கு ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. ஏற்கனவே மணிப்பூர் குடியரசு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா, ஏன்னா இந்த மாநிலத்துல ஆளுநர் இருந்ததுக்கு பிறகுதான் ஜெகத் தங்கருக்கு துணை ஜனாதிபதி சீட் வந்து கொடுக்கப்பட்டது. ஆமா, அதனால ஓவரா பர்ஃபார்ம் பண்ண அதை கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க தெரியல. ஆமா, ஆனா மம்தா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து இவங்கதான் அந்த வேலையை பண்றது பாஜக. ஆனா எங்க அரசாங்கம் நடத்த பழிய போறாங்க அவங்க சொல்றாங்க. ஆனா காவல்துறை கட்டுப்பாடு உங்க கண்ட்ரோல் தானே இருக்கு, அப்படி தடுக்க வேண்டியது உங்க கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு. பங்களாதேஷ்ல இருந்து வந்து சிலர் வந்து கலவரத்தை மூட்டினாங்கன்னு மத்திய அரசு தரப்புல சொல்றாங்க. அப்ப பங்களாதேஷ்ல இருந்து அவங்க எல்லை தாண்டி எப்படி வந்தாங்க? பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் தான் பொறுப்பு. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் மத்திய அரசு கையில தான் இருக்கு, அவங்க தான் பொறுப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஐயோ, அதை நாங்க மறந்துட்டோமே. எங்களோட குற்றச்சாட்டு ஃபுல்லாவே வெஸ்ட் பெங்கால் மேல மட்டும்தான் அப்படிதான் இருக்கு, போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு, இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லும் போது மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏன் வந்துச்சு? அங்க கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கறதுனாலதான். அங்க யாரு ஆட்சியில இருந்தா? பாஜக. அப்ப இங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப அங்க நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதான் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதான் வெற்றிகரமான தோல்வின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா மணிப்பூர்ல 2 ஆண்டுகளா எங்களை படிப்படியா மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மணிப்பூர் மக்கள் இந்த பதாதைகளை ஏந்தி அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திருக்காங்க. ஏன்னா இன்னும் இங்க வந்து பதட்டமே குறையல, எல்லாரும் இப்ப பேசவே மறந்துட்டாங்க, இந்த ஒரு மாநிலத்தையே மறந்துட்டாங்க, இன்னும் அடக்குமுறையில தான் எங்களை வச்சிருக்காங்க, ஒரு மக்களாட்சி வரணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. தொடர்ந்து மணிப்பூர் பிரச்சனை எப்ப ஏற்பட்டதோ அப்ப இருந்து நம்ம தொடர்ந்து இன்ஃபர்மேஷன்ல பேசிட்டு தான் இருக்கோம். ஆமா, ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாடுகளை சிண்டிக்கிட்டு இருந்தாரு. அவரு டாரிஃப் மேல டாரிஃப் போட்டு இப்ப உள்நாட்டுல இருக்கிற சினிமாக்காரங்களே சீனி வந்து பார்த்துருக்காரு. இனிமேட்டு அமெரிக்கால படம் எடுத்தீங்கன்னா இங்கதான் எடுக்கணும், நீங்க வெளிநாட்டுல போய் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த படத்துக்கு 100% டாரிஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அங்க இருக்கிற அந்த சினிமா எடுக்கிறவங்க எல்லாரும் கொதிப்படை வச்சிருக்கு. அதே போய் இப்படி சொல்லலாம், ஒரு லொகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க லைவ் லொகேஷன்ல போய் சுவிட்சர்லாந்துல எடுப்போம், இந்தியாவில் எடுப்போம், எங்கன்னா எடுப்போம். அதை எப்படி செட்டு போட்டு அங்க வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. செட்டு போட்டு எடுங்கிறாரு ஒரு ட்ரம்ப். 100% டாரிஃப் நான் போடுவேன், வெளிநாட்டுக்காரன் பார்க்க மாட்டேன், உள்நாட்டுக்காரன் பார்க்க மாட்டேங்கிறாரு அவரு. அவர் என்ன சொல்றாரு? ஹாலிவுட் வந்து நலிவடைஞ்சுக்கிட்டே வருது, ஹாலிவுட்டை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி பண்றீங்க, நீங்க தயவு செய்து காப்பாத்தவே வேணான்றதான் ஹாலிவுடைய குரலா இருக்கு. அவருக்கு வாக்கு போட்டவங்களே எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப பதவி ஏத்துக்கிட்டாரு? இப்பதான் சில மாதங்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதங்கள் தான் ஆகுது.
அதுக்குள்ளார பல பிரச்சனை பண்றாங்க. என்ன சொல்றாங்க, மெடிசன் கொடுக்குறப்ப கசக்க தான் செய்யும். ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க, 2 கிலோமீட்டர் கழிச்சு நீங்க பாருங்க அமெரிக்கா எப்படி மாறப்போகுதுன்னு. இப்பதான் நாங்க எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அமெரிக்காக்குள்ளார அப்படின்றாரு. அது வரைக்கும் தாங்கணுமே ஐயா. பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்த வரைக்கும் செலவு சிக்கனமா தான் இருந்தது. ஆன்லைன்ல பணம் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு தண்ணி மாதிரி செலவாகுது. என்னோட 23 வயசுலயே வீடு கட்டி முடிச்சிட்டேன். சூப்பர் ப்ரோ. என்ன வேலை பாக்குறீங்க? மொத்த நேரம் இருக்கேன். நீட் தேர்வு டாப்ஸ் கிடைக்கும் அடே அப்படின்ட்டு ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காங்க. பயங்கர இந்த எக்ஸ்தலத்துல போய்கிட்டு இருக்கு இந்த போட்டோ. 2024-25 நீட் தேர்வில் முறைகேடு. MBBS சேர்ந்த 14 மாணவர்கள் டிஸ்மிஸ். செய்தி. சட்டையில பட்டன் இவ்வளவுதான் இருக்கணும்னு கணக்கு பண்ணி டார்ச்சர் பண்ணவங்களுக்கு ஆள் மாறாட்டமும் வினாத்தாள் லீக்கும் கண்ணுக்கு தெரியல போல. இதோ வந்துட்டேன். இப்ப நம்ம யாருக்கு விருது கொடுக்கலாம் அப்படின்னா மோடியை கொடுத்துடலாம். ஓகே. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதுறாங்க. இந்த நீட் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, அதே மாதிரி ராணுவ கல்லூரி, நர்சிங் எல்லாமே வந்து சேர முடியும். இந்தியாவோட நடத்தல 13 வெளிநாடுகள்லயும் வந்து நடத்திருக்காங்க. முதல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்கல்ல, அளவுக்கு மீறி ரொம்ப ஓவரா போறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி இருக்கணும். அந்த அளவுக்கு ஓவரா வந்து இவங்க போயிருக்க மாதிரிதான் மாணவர்கள் தரப்பும் சொல்றாங்க. கூட போன பெட்ரோல்ல தான் வந்து சொல்றாங்க. ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. அவங்களோட தரப்பு நாங்க ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கோம், விட்டு வச்சிடக்கூடாது இல்ல அப்படின்னு. ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி, ஏன்னா மோடி கவர்மெண்டோட அந்த ஃபேமிலி தான் நடத்திருக்காங்க. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஆன மாதிரி இப்போ இவங்க ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டும் ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா ஃபேமிலியா தான் போய் அந்த எக்ஸாம் கட்டில வந்து விட்டுருக்காங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கிறத பாத்துருக்காங்க. அதனால ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி அப்படிங்கிற அவார்டு வந்து மோடி கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு பொருத்தமான அவார்டு. விடைபெறலாம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க.